எங்களுடைய அடிப்படை கேள்வி ஒரே ஒரு கேள்விதான். இந்த தூய்மை பணியாளர்களை ராம்கி என்ற தனியார் நிறுவனத்துடன் சேர்ந்து வேலை செய்ய சொல்றீங்க, அவர்களுடைய ஊழியர்களாக மாற சொல்றீங்க. அந்த தனியார் நிறுவனம் பிஎஃப் இஎஸ்ஐ எல்லாம் அவங்க தருணும்னு சொல்றீங்க. அப்போ இந்த தூய்மை பணியாளர்கள் ஒரு தனியார் நிறுவன பணியாளர்கள். அப்போ ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய பணியாளர்களுக்கு சென்னை கார்பரேஷன்ல இருந்து எப்படி நீ சலுகை கொடுப்ப? சென்னை கார்பரேஷன் சார்பாக எப்படி நீ உணவு கொடுப்ப, காலை உணவு? ஏன்னா அவர்கள் தனியார் நிறுவனத்தினுடைய தொழிலாளர்கள். அப்ப தனியார் நிறுவனத்தின் தொழிலாளர்களுக்கு எப்படிதான் நீ சென்னை கார்பரேஷன் மூலமா உணவு கொடுப்ப? எப்படி அரசு பணத்திலிருந்து நீ உணவு கொடுப்ப? இது அடிப்படை கேள்வியா இல்லையா? சொல்லுங்க அப்ப, இது அடிப்படை கேள்வி. சட்டத்துல இடம் இருக்கா? தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு அரசு வரியிலிருந்து, பொதுமக்கள் கட்டிய வரியிலிருந்து நீ சாப்பாடு போடுவதற்கு உனக்கு அந்த விதிமுறை இருக்கா? சட்ட விதிமுறை இருக்கா? நீ அப்படி செலவு பண்ணலாமா? நாளைக்கு நான் ஒரு தனியார் நிறுவனம் தொடங்கிட்டாக்க இவங்களை காரணம் காட்டி எனக்கும் எங்க தொழிலாளர்களும் காலை உணவு தாங்க நான் கேட்க மாட்டேனா?